எக்ஸாம்க்குரிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 5th யூனிட்டில் இதில் கரெக்டாக நான் கம்ப்ளீட் பண்ண இந்த சென்டென்ஸில் இருந்து கரெக்டாக 2வது நிமிஷத்தில் இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் -2 -3 அப்படின்றத நான் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம்னா -3னே போட்டிருப்போம். அது ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்காக அதை டீச் பண்ணது. ஸோ அதை நீங்கள் கவனிங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான 2 மார்க் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கும். ஸோ நான் சொல்லித்தர எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சம்ஸை மட்டும் பார்த்தாலே மேக்ஸிமம் வந்து 8 to 9 10 சம்ஸ் வரைக்குமே சால்வ் பண்ண முடியும். ஸோ ஓகே, அதில் 5th யூனிட்டை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மும் கூட. ஸோ தட் the 3 points are collinear. 3 points collinear-ஆன்னு கேட்டிருக்காங்க. கொலீனியர்னு வந்துட்டாலே ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட்டே ஜாயின் பண்ணி ஸ்லோப்பு, பிக்யூ ஸ்லோப்பும் கியூஆர் ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கண்டிஷன்ஸ். நமக்கு அப்போ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா வேணும். y2 - y1 / x2 - x1. இவ்வளோ தான். இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பிக்யூவோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் பிக்யூ ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1. ஸோ y2னா என்ன, x2னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட்டை x1 y1 வச்சுக்கணும், செகண்ட் உள்ளது x2 y2 வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல q தான் நம்மளோட y2வாக இருக்குது, -2. ஸோ இங்கே எழுதிக்கிறேன் பாயிண்ட்டை, ஏன்னா சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். -1.5, 3, 6, -2, x1 y1 x2 y2. ஸோ இதை தெரிஞ்சவங்க இதை வந்து ரன் பண்ணிவிட்டு டைரக்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க கவனமாக பாருங்கள். y2 அப்படின்னா -2 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சைன் இருக்குது, கண்டிப்பாக மைனஸ் போடணும். y2க்கு பதிலாக y2வோட பாயிண்ட் போட்டிருக்கேன், மைனஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிருக்கேன். y1க்கு பதிலாக இங்கே 3 இருக்குது, ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை x2 அப்படின்னா இங்கே 6 இருக்குது, 6 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தென் மைனஸ் போட்டுட்டு ஆல்ரெடி x1ஓட வேல்யூ என்னது -1.5. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் போடுறோம். ஸோ கொஸ்டினில் ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம ஆன்சரில் பாயிண்டில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் -3 டிவைடட் பை 6ஐயும் 1.5ஐயும் ஆட் பண்ணணும். சில பேருக்கு அது தெரியாது. 6.0ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 6ன்றது ஒரு ஹோல் நம்பர், டெசிமலாக மாற்றோம்னா டாட் வச்சு ஒரு 0 போட்டுக்கணும். இப்போ தான் இது டெசிமல். இங்கே 1.5 டாட்டுக்கு நேராக தான் டாட் இருக்கணும், அந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 4 இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ 0 இது ரெண்டே ஆட் பண்ணால் 7.5, 6ஐயும் 1.5ஐயும் ஆட் பண்ணால் 7.5. நெக்ஸ்ட்டு இங்கே 3 and 7.5 இருக்குது. டெசிமலாக இருந்தால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. நான் அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 3 வந்து 30 ஆகிடும், 7 வந்து 75ன்னு மாறிடும். இப்போ நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். நமக்கு இது 5 டேபிள் எல்லாத்துக்குமே தெரியும். 6 5s are 30, 1 5s are 5, ரிமைனிங் 2. அதாவது 7ல் ஒரு 5 தான் இருக்குது, ரிமைனிங் ஒரு வந்து 2 இருக்கும். 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ரிமைனிங் 2, இதை வந்து 25ன்னு ஆகும். 5 5s are 25. அகைன் இதை கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 5 3s are 15, -2/5. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நமக்கு இப்போ ஸ்லோப் கிடச்சிருச்சு, ஸ்லோப்பாக பிக்யூ கிடச்சிருச்சு. நம்ம இதை ஜஸ்ட்டு m1 அப்படின்னு வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸ் வந்து m1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸ்லோப் ஆஃப் QR சேம் ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஸோ சொல்கிறத ஃபுல்லு கவனமாக கேட்டுகிட்டே இருந்தால் அந்த ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே ரெஜிஸ்டர் ஆகிடும். y2 - y1 / x2 - x1. இப்போ இந்த இடத்துல x1 y1 என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல, q பாயிண்ட்டையும் r பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல x1 வந்து x1 y1 எப்போவுமே பாயிண்ட் வந்து x and y ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். y2 என்னது 4 minus of minus plus 2 divided by x2ஓட வேல்யூ என்னது -3 -6. இங்கே நியூமரேட்டர் ப்ளஸ் போட்டிருக்கேன், ஏன்னா கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, பாயிண்ட்டும் மைனஸ். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 + 2 6, -3 -6 வந்து -9. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 3s are 6, 3 3s are 9 மைனஸ். ஓகேவா?
ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்னா -2/3 and 2/5. இப்போ அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுதுன்னா இது நாட் ஈக்குவல் அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம உடனே என்னது இது நாட் அ கொலினியர்னு சொல்லிடுவோம். ஆனால் நல்ல கொஸ்டினை கவனிங்க. ஸோ தட் அப்படின்னாலே ப்ரூவ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம தான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் என்னன்னு நம்ம கவனிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணலாம். இப்படி தான் உங்களோட எக்ஸாமை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஆன்சர்ஸ் தப்பாக இருக்குன்றதுக்காக ஆன்சர்ஸ் தப்புன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. கொஸ்டினை ஒரு தடவை திருப்பி ரீசெக் பண்ணோம் அப்படின்னா ஸோ தட் அப்படின்றது வேறு, செக்கு வெதர் திஸ் இஸ் கொலினியர் ஆர் நாட் அப்படின்றது வேறு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்கல. ஸோ தட்னா ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போமா என்ன மிஸ்டேக்குன்னு. இங்கே -2 -3ன்னு இருக்குது. -2 -3னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம், அதே -3ன்னு போட்டிருக்கோம். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ இந்தமாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துச்சுன்னா மார்க் போகும். அப்போ ரொம்ப கவனமாக செய்யணும். நமக்கு என்ன வரும், -5ன்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும், இங்கே -50 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்னது 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 25. 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம், 10 வரும். 2 5s are 10, 3 5s are 15. -2/3 அண்ட் நியூமரேட்டரில் இருந்தாலும் டினாமினேட்டர் இருந்தாலும் மைனஸ் சேமாக நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கலாம். -2/3. ஸோ நமக்கு LHS = RHS ஆகிருக்கு. therefore these 3 points are collinear அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதே ரிலேட்டடில் இன்னும் 2-3 சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த அதே மாதிரியான ப்ராப்ளம் தான் இதுவும். பட் ஆனால் என்னென்னா இது கொலினியர்னு சொல்லிட்டாங்க. வேல்யூ ஆஃப் ஏ ஒரு வேல்யூவை நமக்கு அன்னோன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் சம் வேல்யூ PQR அப்படின்னு நம்மளே இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர். கொலினியர்னா என்னது, ஸ்லோப் ஆஃப் PQ = ஸ்லோப் ஆஃப் QR. ஓகே. ஸோ ஃபார்முலா என்னது, இதை M1 வச்சுக்கலாம், இதை M2ன்னு வச்சுக்கலாம். இப்போ M1 கண்டுபிடிக்க போகிறேன். y2 - y1 x2 - x1. இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். 3, -1, a, 3. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கொலினியர்னு சொல்லியிருக்காங்க. கொலினியர்னாலே இதுதான் கண்டிஷன். இது எழுதிட்டோம். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். M1 அப்படின்னா என்னது, y2 மைனஸ் ஒய்யோட வேல்யூ சைன் மாறி இருக்குது. அப்போ நம்மளும் இங்கே சைனை மாற்றணும். x2 - x1 4/6 2/3. சாரி, இது ஏ கிடையாது, 9 கிடையாது, ஏ. ஸோ நமக்கு எப்போவுமே அன்னோன் வேல்யூ அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிளோட ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்புறம் a -3ன்றதை அப்படியே வச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம M2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ M2க்கு சேம் ஃபார்முலா. பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. a, 3 அண்ட் 1, -3. y2ஓட வேல்யூ -3, y1ஓட வேல்யூ +3. ஸோ -3 -3. கொஸ்டினில் மைனஸ் இருக்குது, பாயிண்ட்டு ப்ளஸ், அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். தென் x2 - x1. M2 = -6/1 - a. இப்போ M1 வேல்யூ அண்ட் M2ஓட வேல்யூ ரெண்டுமே நமக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியும் அப்படின்னா இது ரெண்டும் வந்து கொலினியர் அப்படின்றதுனால M1 = M2 ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம், 4/a - 3 ஸோ ஒன்றுமே பண்ணலை, ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றத நம்ம ஷோ பண்ணி காமிக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு கொலினியராக இருந்தால் M1 = M2. M1 வேல்யூ M2 வேல்யூ வந்து ஃபைனலாக ஒரு ஏவோட ஒரு வேரியபிளோடு சேர்ந்துருக்கு. நமக்கு நம்பராக கிடைக்கல, அதனால் அப்படியே எழுதி வச்சுக்கிறோம். இப்போ இதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் வேல்யூவை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கும் கொண்டு போக போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் 4 இருக்குது. 4ஓட இந்த 1 - a மல்டிப்ளை ஆகும். தென் ஈக்குவல் டு சைன் இந்த -6ஓட இந்த a - 3 மல்டிப்ளை ஆகும். இப்போ 4ல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. -4 × a 4a, -6 × a -6a, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும். -6a லெஃப்ட் சைடு வந்தால் +6a ஆகும். -18
ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு +4ம் ஒரு -4aவும் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஏவை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 6aல 4aவை சப்ட்ராக்ட் பண்ணால் 2a இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 6a இருக்குது, இங்கே 4a இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணால் 2a. -18லேருந்து +4 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் சைன். -18 +4 ஆப்போசிட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். 18ல் 4 போச்சுன்னா 14 = 0. 2a ஈக்குவல்ட்டுனா தென் 2a = +14. therefore a = 14 இந்த இதை நான் கிளியராக செய்கிறேன், ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். -14 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் +14 ஆகும். 2a வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவிஷனாக வரும். டிவைட் பண்ணால் 7. ஸோ a = 7. இதுதான் நமக்கான ஆன்சர்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, கொலினியர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சம்மில் செஞ்சுருக்கோம். கொலினியர்னா m1 = m2ன்னு ப்ரூவ் பண்ணுறது. ஸோ தட்னா ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் சம்மில் கொலினியர் அவங்களே கொடுத்து a வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம m1 = m2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி m1 வேல்யூவை கண்டுபிடிச்சி m2 வேல்யூவை கண்டுபிடிச்சி 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலேருந்து அன்னோன் வேல்யூவான ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதே மாதிரிலாம் இன்னொரு சம்மும் பார்க்கலாம். சரி, ஓகே. அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்னொரு கொலினியர் சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்களே கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னது, m1 = m2. ஏன்னா இத்தனை தடவை ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம்ல, திருப்பி செய்யணும் அவசியம் இல்லை. m1 = m2. ஸோ m1 அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா, pq ஸ்லோப் ஆஃப் pq = ஸ்லோப் ஆஃப் qr. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் pq கண்டுபிடிக்கலாம். pq வேணும்னா பாயிண்ட்ஸ் வேணும்ல, y2 - y1 x2 - x1 பாயிண்ட் எழுதிக்கலாம். a, b + c and b, c + a. இப்போது இதில் x1 y1ஓட பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போது y2 அப்படின்ற பிளேஸில் c + a இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் y1ஓட இடத்துல b + c இருக்குது. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு நம்பர் இருந்தால் நம்ம டேரெக்டாக எழுதிக்கிறேன். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா சைனை மாற்றி எழுதலாம். x2ஓட வேல்யூ என்னது, b - a. இப்போ தான் நம்ம கவனமாக செய்யணும். இந்த மைனஸ் வந்து இந்த 2 டேர்முக்குமே இருக்குது, அதனால -b and -c, b - c. ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் QR நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். a - b, b - a. ஸோ இது ரெண்டுலேயுமே என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு மைனஸை வெளியே எடுத்துடலாம். ஏன்னா மைனஸை வெளியே எடுத்துட்டா ஏல வந்து ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னால் அர்த்தம் மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஒரு மைனஸ் எடுத்துட்டோன்னா ஒரு மைனஸ் இருக்கும். அதே போல் மைனஸ்லேருந்து ஒரு மைனஸ் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக மாறிடும். நம்மளோட ஆன்சர் -1. m1 வேல்யூ -1. ஸோ இதே போல் நம்ம m2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ m2க்கு பாயிண்ட் என்னது, b, c + a, c, a + b. பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருவோமா, x1 y1 x2 y2. ஓகே, y2 - y1 x2 - x1. இங்கே y2 என்னது, a + b மைனஸ் இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ c + a ப்ராக்கெட்டில் எழுதணும். டிவைடட் பை x2ஓட வேல்யூ c - b. ஸோ சேம் ப்ராசஸ் தான், a + b அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே மைனஸ் 2 டேர்முக்குமே காமன். ஸோ அதனால் -c and -a டிவைடட் பை c - b. -ab + ab கேன்சல் பண்ணிடுவோம். b - c இருக்குது பை c - a. நம்ம லாஸ்ட் சம்மில் செஞ்சோம் இல்லையா, இங்கே மேலே b - c இருக்குது, இங்கே c - a. இப்படி ஆல்ட்ராக இருக்கிறதுனால நம்ம மைனஸை காமனாக எடுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக c பாசிட்டிவாக மாறும், b நெகட்டிவாக மாறிடும். சரிங்க, b வராது, ஆக்சுவலாக a வரும். ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக்கு பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் b வரும், ஏன்னா இங்கே b தானே இருக்குது. ஓகே, ஸோ c - b கேன்சல் ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக -1. m2ஓட வேல்யூ -1. நமக்கு m1 = m2 அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடலாம், இது கொலினியர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹென்ஸ் வி ப்ரூவ் தட் அப்படின்னு போடலாம்.
hence we proved. எங்கே இருக்குது determine whether the set of collinear கேட்குறாங்க. எஸ் collinear ஏன்னா m1 equal to m2. ஸோ கிட்டத்தட்ட இந்த 15 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த சம்முக்காக ஆகியிருக்கு. இது 3 சம் வந்து மேக்ஸிமம் இதில் ரிப்பீட்டட் சம்ஸ், அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்ட 3 கொஸ்டின்ஸ் இது தான். கொலினியர்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த 3க்குள்ளே தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எழுதிடலாம். தேங்க்யூ.